இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பு இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ, அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பு இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. அருள் நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும் பெரும் பலியாய் நமது தியாக பலிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பு இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. நேர்மை உணர்விலே நெஞ்சம் துடிப்பதும், மேய பணியிலே நம்மை இணைப்பதும், இந்த பலி இணையும் பலி இணையில்லாத பலிதான், இந்த பலி இணையும் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும், நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும், இந்த பலி இணையும் பலி இணையில்லாத பலிதான், இந்த பலி இணையும் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே நம்மை, இறைவனே தம்மை மனிதர்கள் கழிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பு இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ, அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பு இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு மனமாற்றத்திற்கான அழைப்பினை கொடுக்கின்ற ஞாயிறாய் இது அமைந்திருக்கிறது. எருசலேமே அகமகிழ், அவள் மீது அன்பு கொண்ட அனைவரும் ஒன்று கூடுங்கள். துயருற்ற நீங்கள் மகிழ்ந்து அக்களியுங்கள், அதனால் ஆர்ப்பரியுங்கள். நீங்கள் நிறைவாக ஆறுதல் பெற்று மகிழ்வடையுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரை விட்டு விலகிச் சென்ற நேரங்கள், அவருடைய உண்மையான அன்பை மறந்து போன தருணங்கள், பாவத்தில் விழுந்து மனம் நொந்து வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்த பிறகு ஒரு நிலையில் செய்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து, ஆண்டவரே நான் மன்னிப்பு பெற விரும்புகிறேன் அப்பா, ஆண்டவரே நான் மனம் மாற ஆசைப்படுகிறேன், என்னை மன்னிப்பாயா, என் மீது இரக்கம் கொள்வாயா என்று
மனதளவில் முழுமையான மாற்றம் பெற்றவர்களாய், மனமாற்றம் பெற்றவர்கள் அடைகின்ற மகிழ்ச்சிக்காக ஆண்டவரை நோக்கி உருக்கத்தோடு பாடி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போமாக. முகுதாரி மைந்தன் போலவே மனம் மாறி வந்தே உன் மகன் தானையா. முகுதாரி மைந்தன் போலவே மனம் மாறி வந்தே உன் மகன் தானையா. ஆண்டவரை விட்டு விலகிச் சென்று பாவம் செய்த தருணத்திற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். தொலை தூர பயணம் தொலை தூர பயணம் சென்று தனியாக வாழ்ந்து சொத்தை இழந்தேன். மகன்தானையா, பாவி மகன்தானையா. உஹுதாரி மைந்தன் போலவே மனம் மாறி வந்தே மகன்தானையா, உன் மகன்தானையா. நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு குடிப்பழக்கம், போதைப் பழக்கம், தவறான உறவுகளில் ஈடுபடுவது, இறைவனுக்கு எதிராக செயல்படுவது போன்ற பாவங்களை செய்த தருணங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். நண்பர்கள் சேர்ந்து நண்பர்கள் சேர்ந்து மனம் போன போக்கில் உம்மை மறந்தேன். மகன்தானையா, ஊதாரி மகன்தானையா. ஊதாரி மைந்தன் போலவே மனம் மாறி வந்தே மகன்தானையா, உன் மகன்தானையா. எப்படி ஊதாரி மைந்தன் தான் செய்த தவற்றினை உணர்ந்து கொண்டு, அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் உன்னுடைய மகன் என எண்ணப்பட தகுதியற்றவன், என்னை மன்னியும் என்று வந்தாரோ, அதுபோல மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு கடவுளுடைய பிள்ளைகளாக புது படைப்பாக மாற இறைவனிடத்தில் எச்சரிப்போமாக. மனம் மாறி வந்தே மனம் மாறி வந்தேன், மனம் திருந்தி நின்றேன், பாசம் உணர்ந்தேன். மகன்தானையா, அன்பு மகன்தானையா. ஊதாரி மைந்தன் போலவே மனம் மாறி வந்தே மகன்தானையா, உன் மகன்தானையா, உன் மகன்தானையா. எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, மனிதரானவும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றேன். அதனால் ஆர்வமிக்க இறைப்பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறைமக்கள் பாஸ்கா கொண்டாடினர். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 10 முதல் 12 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ரேலர் கில்காலில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவரின் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரின் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவரின் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள்.
சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 17 முதல் 21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15. உயிருள்ள இறைவார்த்தைகள் 1 முதல் 3 வரை மற்றும் 11 முதல் 32 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக் கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல்
நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருக்கும் போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றான். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்பொழுது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு மனமாற்றம் பெற்ற ஒருவர் தன் வாழ்வில் அனுபவிக்கின்ற மிக உன்னதமான மகிழ்ச்சியை எடுத்து கூறுகிறது. காணாமல் போன ஆடு இயேசுவின் கையில் இருந்தது. காணாமல் போன திராக்மா மிக பெரும் ஒரு விருந்தினை கொண்டாட வழிவகுத்தது. மாலை 5 மணிக்கு வேலைக்கு வந்தாலும் அவர்களுக்கே ஒரே கூலி என தெனாரியம் ஒன்று கிடைத்தது. காயப்பட்டவருக்கு மருந்து எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நான் அவனை பார்த்துக் கொள்ளுகிறேன், திருப்பி வந்து செலுத்துகிறேன் என்று நல்ல சமாரியன் செய்த அந்த உன்னதமான செயல் ஆசீர்வாதமாய் மாறியது. சமாரிய பெண் வெளியிலேயே தலை காட்ட அன்றி நடுங்கிக் கொண்டிருந்தவள் ஜீவ தண்ணீரை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். ஆம், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது, வாக்களிக்கப்பட்ட நாடு, பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்தை கடவுள் அவர்களுக்கு அளித்தார். இதனால் அவர்கள் தங்களுடைய உழைப்பின் வழியாக உழைத்து உணவை உண்டார்கள். பதிலுரை பாடல் சொல்லுகிறது, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவர் எல்லா வகையான வேதனையிலிருந்தும் அச்சத்திலிருந்தும் கலக்கத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் நமக்கு அவர் விடுதலையை தருகின்றார். அவர்கள் முகம் ஒருபோதும் அவமானத்திற்கு உள்ளாகாது.
அவர் நம்மை எல்லா வகை நெருக்கடியிலும் விடுவித்து காத்தருளுகிறார். அற்புதமான வார்த்தைகள் அன்பிற்குரியவர்களே. இவற்றை நாம் சிந்தித்து தியானிக்க அழகான ஒரு ஓமை இன்றைய நற்செய்தியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 புதல்வர்கள் இருந்தார்கள். இளையவன் தன் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்று கேட்கிறான். சொத்து பிரிப்பதில் வருகின்ற பிரச்சனைகளை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு குழப்பங்கள் வருகிறது பாருங்க. அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்று கேட்டவுடனே அந்த அற்புதமான, அழகான, ஆசீர்வாதமான குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது. இப்படிதான் ஒரு ஊரிலும் கூட 5 அண்ணன் தம்பிகள் இருந்தார்கள். அவர்களை பார்த்து அந்த ஊரே வியப்படையும். ஒற்றுமையாக அவர்கள் இருப்பது, செயல்படுவது, எந்த செயலிலும் அவர்கள் ஒன்றாக இணைந்து ஊக்கத்தோடு செயல்படும் போது எல்லாருடைய கண்களும் அவர்கள் மீது படும். அப்படி மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் அந்த அண்ணன் தம்பி 5. நாட்கள் கடந்து சென்றது. ஒருவர் பின் ஒருவராக எல்லாருக்கும் திருமணமானது. திருமணமான பிறகும் கூட கூட்டு குடும்பமாக நன்றாகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளில் சொத்தை பிரிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு வருகிறது. சொத்து பிரித்ததில் தகராறு, ஒருவர் மற்றவருக்கு பிரச்சனை, மனவிரோதம் ஏற்பட்டது. மனஸ்தாபத்தில் ஒருவர் மற்றவர் மீது கோபம் கொண்டு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி சண்டை போட்டுக்கொண்டு இன்றைக்கு அந்த ஊரில் ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்கிறது. மீதி இருக்கிற 4 அண்ணன் தம்பிகளும் வெவ்வேறு இடங்களுக்கு அவர்கள் பிரிந்து திசை மாறி போய்விட்டார்கள். அவர்கள் இன்னும் கூட மனஸ்தாபத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த ஒரு தம்பியை சென்று சந்திக்கும் போது சொன்னார், ஃபாதர், நாங்க எப்படி வாழ்ந்த குடும்பம் தெரியுமா? ஆனால் இன்றைக்கு எங்களுடைய குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. எங்களை பார்ப்பவர்கள் எல்லோரும் ஏளனமாக சிரிக்கிறார்கள். கௌரவத்தோடு வாழ்ந்த ஒரு குடும்பம் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறது. நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர் எல்லோரும் எங்களை பார்த்து வியப்படையக்கூடிய அளவிற்கு ஒற்றுமையோடு நாங்கள் வாழ்ந்தோம். நன்றாக படித்தோம், வேலை செய்தோம், எல்லா செயல்களிலும் ஒற்றுமையாகவே இணைந்து நாங்கள் போராடி வாழ்க்கையில முன்னுக்கு வந்தோம். ஆனா எப்போ இந்த சொத்து பிரச்சனை அப்படின்னு போனோமோ எங்க குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. ஆம் அன்பிற்குரியவர்களே, நிகழ்வை பார்ப்போம். சொத்து பிரிப்பதில் வருகின்ற பிரச்சனைகள் என்னென்னவெல்லாம் பாருங்க. மனஸ்தாபங்கள் உருவாகிறது, சண்டை சச்சரவுகள் வருகிறது, போட்டியும் பொறாமையும் உண்டாகிறது, உறவுகளுக்கிடையே விரோதம் வருகிறது. இதுதான் சொத்து பிரிக்கிறதுல வர பிரச்சனை. அடுத்த இறைவார்த்தையை கவனிப்போம். தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையெல்லாம் அவன் பாழாக்கினான். இளைய மகனை பற்றி பார்க்கிறோம். நாம உழைத்து சேர்க்காத ஒரு சொத்து ஒருபோதும் அதனுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியாது. தான் உழைத்து சேர்த்திருந்தால் அதனுடைய கஷ்டம் என்னன்னு புரியும், அதனுடைய வலியும் வேதனை என்னன்னு புரியும். அதை வீணடிக்கும் போது, தவறாக பயன்படுத்தும் போது, ஊதாரித்தனமாக நடந்து கொள்ளும் போது, தாந்தோணித்தனமாக எல்லாவற்றையும் செலவழிக்கும் போது ஒரு மன உறுத்தல் வரும். தவறு செய்யும் போது அது குற்றம் என புரியும். ஆனால் உழைத்து சேர்க்காத ஒரு சொத்து, யாரோ ஒருவர் சேர்த்து வைத்த ஒரு சொத்து, அது தந்தையோ நம்முடைய பாட்டனோ முப்பாட்டனோ சேர்த்த ஒரு சொத்து என்றால் நிச்சயம் மகன்களுக்கு அதனுடைய அருமை பெருமை புரியாது, தெரியாது. எனவேதான் அவன் ஊதாரியாக போய் தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையெல்லாம் பாழாக்கினான். பணம் பல நேரங்களில் கண்ணை மறைக்கும். பணம் ஆசைகளை தூண்டும். பணம் நம்மளை மனம் போன போக்கில் வாழ் என்று நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஊதாரி மகன் ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பஞ்சம் வருகிறது. பஞ்சம்,
எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அவன் கையில ஒண்ணுமே இல்லை. அவன் வறுமையில் வாடினான். வறுமையில நாம் இருக்கும்போது, கஷ்டத்துல நாம் இருக்கும்போது எல்லாரும் நம்மளை விட்டு ஓடிடுவாங்க. எந்த நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு அவன் ஊதாரித்தனமாக, தாந்தோண்டித்தனமாக நினைத்தபடியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தானோ, அவனிடத்தில் இருந்த எல்லா பணமும் கரைந்து போன பிறகு நண்பர்கள் எல்லோரும் அவனை விட்டு ஓடிவிட்டார்கள். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விரக்தி. இனிமேல் வாழ்வதா சாவதா, வயிற்றுக்கு என்ன செய்வது என்கிற நிலை அவனுடைய வாழ்க்கைக்கே கேள்விக்குறியாக மாறியது. என்ன செய்யறான் பார்த்தீங்களா? பன்றி மேய்க்க அவன் போவதை பார்க்கிறோம். ராஜா மாதிரி வாழ்ந்தவன், நினைத்ததை எல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு அவனுக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் வேலையாள்களும் இருந்தன. எல்லாவற்றையும் இழந்துவிட்டு பன்றி மேய்க்கப் போகிறான். அந்த பன்றி மேய்க்கின்ற இடத்தில் பன்றிகள் உண்ணுகின்ற நெற்றுக்களை கூட அவனுக்கு தரவில்லை என்றால் அவனுடைய நிலைமை எவ்வளவு மோசமாயிருக்கிறது. பசி பட்டினியினால் அவன் எப்படி வாடி வேதனைப்பட்டிருக்கிறான். அவன் கூலிக்கு கையேந்துகின்ற மாரடிக்கின்ற நிலைக்கு போய்விட்டான். ஒரு செல்வந்தன், அவனுடைய நிலைமை இப்படியாக மோசமாகிவிட்டது. ஆனாலும் அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த இடத்திலே கூர்மையாக கவனிக்கக்கூடிய செய்தி இதுதான். அப்படி நாம் போகும்போது, தாறுமாறாக வாழும்போது நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு இல்லை. மாறாக பாருங்க, இந்த இடத்துல அவன் அறிவு தெளிந்தவனாய், இந்த வார்த்தையை நாம கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பல நேரங்களில் தவறலாம், பாவத்தில் விழலாம், குற்றங்களை புரியலாம், தாந்தோண்டித்தனமாக வாழலாம். ஆனால் ஒரு நிலையில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இருக்கிறதில்லவா? அந்த நேரத்தில் விழித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த மகன் அறிவு தெளிந்தவனாய், ஏழ்மை அவனுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்தது, வறுமை அவனை உணர வைத்தது, பசி பட்டினி தான் செய்த தவறு என்ன என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டியது. எனவே அவன் சொல்லுகிறான், புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன். அங்கதான் மனமாற்றம், அங்கதான் அவன் மன வருத்தப்படுவது, மனம் திருந்த முயற்சிக்கின்ற செயல்பாடுகள் நடக்கிறது. நான் என் தந்தையிடம் திரும்பி போவேன். மனமாற்றம், மன வருத்தம், மனம் திருந்துதல், இது எல்லாமே நடக்குது. அப்பொழுது அவன் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உன்னுடைய மகன் என எண்ணப்பட தகுதியற்றவன். ஒரு கூலியாள போலையாது என்னை சேர்த்துக்குங்க. எப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சிகரமான ஒரு வார்த்தைகள் பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. இவன் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்து அப்பா கிட்ட சொல்றதுக்காக போறான். போகின்ற அந்த இளைய மகன் இந்த வார்த்தைகளையும் சொல்லுகிறான். அடுத்த பகுதி பாருங்க, தந்தையை பற்றிய ஒரு பகுதி. தந்தையினுடைய அன்பு எவ்வளவு உருக்கமானது, மனம் நெகிழ வைக்கக்கூடியது, இந்த உலகத்தில் எல்லை இல்லாதது என்பதை அற்புதமாய் வெளிப்படுத்தி காட்டுகிறது. இந்த இடத்தில் தந்தை, நம் கடவுள், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய அன்பை இப்படியாக அது பிரதிபலிப்பதை பார்க்கிறோம். தொலையில் வரும்போதே அவரை கண்டுகொண்டார். அப்பாவுக்கு நிச்சயம் வயசாயிருக்கும், கண்கள் கொஞ்சம் மங்கி இருக்கும், அவ்வளவாக யார் என்று தெரிய வாய்ப்புகள் குறைவுதான். ஆனால் அவன் தொலைவில் வருகிறான் என்று தெரிந்தவுடனே, அப்ப இந்த தந்தை எத்தனை நாட்கள் காத்து கொண்டிருந்திருக்க வேண்டும். என் மகன் இன்னைக்கு வருவானா, நாளைக்கு வருவானா, எப்ப வருவான்னு ஒவ்வொரு முறையும் அவர் வெளியே வந்து பார்த்து கொண்டே இருந்திருக்க வேண்டும். அவர் எதிர்பார்த்திருந்திருக்க வேண்டும். அவருடைய உள்ளம் தன்னுடைய மகனுக்காக, அவனுடைய மனமாற்றத்திற்காக ஏங்கி தவித்திருக்க வேண்டும். எனவேதான் தொலையில் வரும்போதே வருகின்றவன் என் மகன்தான் என்பதை சரியாக அடையாளம் கண்டுகொள்கிறார். வயசான அந்த காலத்துல என்ன பண்றாரு பாத்தீங்களா? ஓடுறாரு. மகன் வருவதை கண்டவுடன் ஓடி போகிறார். ஓடிப்போய் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டார்.
பாசத்தின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு, ஆர்வத்தின் வெளிப்பாடு, மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. என் அன்பிற்குரியவர்களே, ஒரு தந்தை தன் மகன் மீது வைத்திருக்கிற பாசம், கடவுள் தன் மக்கள் மீது வைத்திருக்கிற பாசம், நாம் மனம் மாறி திரும்பி வருகிற போது கடவுள் தன் அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை அற்புதமாய் எடுத்து சொல்லுகிறது இந்த வார்த்தைகள். ஓடிப்போய் அரவணைத்து அவரை கட்டி முத்தமிட்டார். உடனடியாக பாருங்க, அவன் இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் பெறுகின்ற பாக்கியம். ஏனென்றால் அவன் மனம் திருந்தியவன், மனம் மாறியவன், கடவுளுடைய பிள்ளையாக திரும்ப வந்தவன். முதல் தரமான ஆடையை அவனுக்கு உடுத்துங்கள், கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் கொழுத்த கன்றையும் அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். வார்த்தைகளை கவனிங்க. ஏன் விருந்து? எதற்கான அந்த மகிழ்ச்சி? ஏன் அந்த இடத்தில் அவ்வளவு ஆர்ப்பரிப்பும் கொண்டாட்டமும்? ஏனென்றால் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று எழுந்துள்ளான். என் மகன் இவன் காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். இந்த வார்த்தைகளுக்கு ஈடு இணையே கிடையாது. மூத்த மகனுடைய செயல்பாடு. மூத்த மகன் வயலில் இருக்கிறான். அப்பாவனுடைய சொல் பேச்சு கேட்டு பயபக்தியோடு நாள்தோறும் தந்தை என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தன்னுடைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறான். தந்தைக்கு உரிய கீழ்ப்படிதல் உள்ள மகனாக, தந்தையினுடைய வேலையை தொடர்ந்து செய்கின்ற சிறந்த உழைப்பாளியாக இந்த மூத்த மகன் இருக்கிறான். அவன் தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு வீட்டிற்கு வருகிற வேளையில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கிறான். வேலையால் ஒருத்தனை அழைத்து, இதெல்லாம் என்ன நடக்குது? உடனடியாக அவர் சொல்லுகிறார், உன் தம்பி வந்திருக்கிறார். அதோடு அவர் நிறுத்திக்கல. உன் தம்பி வந்திருக்கிறார் என்று சொன்ன அந்த வேலைக்காரன் உன் தம்பி வந்திருப்பதற்காக கொழுத்த ஆட்டை ஒன்றையும் அடித்திருக்கிறார். அது தேவையில்லாத வார்த்தை தான். அந்த இடத்துல கொழுத்த ஆட்டை ஒன்றை அடித்திருக்கிறார் அப்படின்னா ஒரு கோபத்தை உண்டாக்குவது, ஒரு விருந்தை கொண்டாடுகிறார். சினமுற்று அவன் உள்ளே போக மன விருப்பம் இல்லாமல் வெளியிலேயே இருந்தான். எல்லா பிள்ளைகளுக்கும் வர இயல்பான கோபம்தான் இந்த மூத்த மகனுக்கு வந்துச்சு. எல்லார் பிள்ளைகளும் செய்கின்ற தவற்றை தான் இந்த மூத்த மகனும் செய்தான். நிச்சயம் இந்த மன வருத்தம் அவனுக்கு இருக்கும். போய் சொத்தை எல்லாம் வீணாக்கி விட்டு தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு மீண்டும் வருகிறான் என்றால் அப்பா அவனுக்காக விருந்து கொண்டாடுறாரே, அவனுக்கு எல்லாவற்றையும் மீண்டும் தருகிறாரே, அதெல்லாம் ஏன் சொத்து இல்லையா? அவன் சொத்து தான், அவன் எடுத்துட்டு போயிட்டானே. அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்தில் பாருங்கள், சினமுற்று அவன் உள்ளே போக விருப்பம் இல்லாமல் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். மீண்டும் தந்தையினுடைய அந்த அன்பு வெளிப்படுவதை பார்க்கிறான். அப்பா வராரு, அந்த மூத்த மகனை பார்ப்பதற்காக வராரு. வந்து உடனே தன்னுடைய மகனிடத்தில் இவ்வாறு சொல்லுகிறார், நீ உள்ளே வா. உள்ளே வருமாறு அவன் கெஞ்சி கேட்டார். அந்த தந்தை கெஞ்சி கேட்கிறார். சின்ன பையனுக்கு கூட சொத்து பிரிச்சுட்டு போகும்போது அவர் கெஞ்சி கேட்கல, கொடுத்துட்டாரு, சுதந்திரத்தை கொடுத்தாரு. ஆனா பெரிய பையனை அவர் கெஞ்சி கேட்கிறார், மகனே வா. இந்த நிலைமையை அன்பிற்குரியவர்களை எந்த தகப்பனுக்கும் எந்த பிள்ளைகளும் கொடுத்து விடக்கூடாது. நம்முடைய அப்பா எவ்வளவோ பெரியவர், நம்மை பெற்றெடுத்தவர், நம்முடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய உயர்வுக்காக போராடியவர், தியாகங்கள் பல மேற்கொண்டவர். அந்த தந்தை நம்முடைய கையை பிடித்து வா மகனே என்று கெஞ்சக்கூட அளவுக்கு எந்த மகனும் தன்னுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடாது. எந்த மகளும் தன்னுடைய தந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைக்கு கொண்டு வரக்கூடாது. ஆனால் இந்த இடத்தில் அப்படிப்பட்ட ஒரு செயல் நடக்கிறது. அப்போ கூட அவன் பாருங்க, மனசு ஒரு மாதிரி இலகி சொல்றான், அப்பா நான் உன் கூடவே இருக்கிறேனேப்பா, நீ சொல்றதெல்லாம் நான் செய்கிறேன், உனக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன். ஆனால் என் நண்பர்கள் கூட நான் சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு நாள் ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீ தரல. விலை மகளிரோடு சேர்ந்து சொத்துக்களை எல்லாம் பாழாக்கி உன் மகன் வந்தபோது அவனுக்கு இவ்வளவு கொடுத்து கொண்டாட்டங்களை விருந்துகளை மேற்கொள்ளுகிறீரே என்று சொல்லி மனவேதனைப்படுகிறான். அப்பாவின் வார்த்தை மீண்டுமாய், மகனே நீ என்னுடன் இருக்கிறாய், நீ என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, என்னுடையதெல்லாம் உன்னுடையதே.
என்று சொல்லி மீண்டுமா இந்த வார்த்தையை ஆழமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். என் மகன் இவன் அல்லது உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். ஒருவேளை நீயே இந்த தப்பை பண்ணியிருந்தனா கூட நான் இதை தாண்டா செய்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தந்தை தன்னுடைய பிள்ளையை அணைத்து கொண்டு அப்படியே தன்னுடைய வீட்டிற்குள் போவதை பார்க்கிறோம். தொலைந்து போயிருந்த அந்த மகிழ்ச்சி, தொலைந்து போயிருந்த அந்த அமைதி, நிம்மதியற்ற அந்த குடும்பம் மீண்டும் நிம்மதியோடு, மகிழ்ச்சியோடு, உற்சாகத்தோடு, ஊக்கத்தோடு ஒன்றாக இணைந்து வாழ்ந்ததைத்தான் ஆசீர்வாதமாய் கொடுக்கிறது இந்த நாள். உணர்வோம், இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள மனமாற்றத்தோடு வாழ இறை அருளை பெற மன்றாடுவோம். ஆமீன். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். காணிக்கை பாடல். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். படைத்தே என்னை படைத்தே என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமை தருவாய் நீ. போதும் என்று மனமை தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. போதும் என்று மனமை தந்து பொறுத்து
பொறுத்துக் கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பின் பலியாக அள்ளித்தரும் நேரம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் இக்காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்பு கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருபுலமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வேப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகன் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இபலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கிற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு
கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அளிப்பதாக. ஆமென். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? மேலும் வார்த்தை அல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவரும் நலமோடு இருப்பீர்கள் என நம்புகிறேன். இந்த நாட்களிலே சிலுவை பாதைகள், திருப்பலி, ஆராதனைகள் என பல்வேறு பக்தி முயற்சிகளை இந்த ஆன்லைன் வழியாக அருள் தேடல் டிவி உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. நீங்களும் ஆர்வத்தோடு அவற்றை கண்டு ஜெபித்து ஆசீரை பெற்று வருகிறீர்கள். வருகின்ற 8, 9, 10 தேதிகளில் நாம் நம்முடைய அருள் தேடல் டிவியினுடைய ஆண்டு தியானத்தை, குறிப்பாக இந்த புனித வாரத்திற்கு தயாரிக்கின்ற ஆண்டு தியானத்தை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். எனவே இந்த ஆண்டு தியானத்தில் நீங்கள் யாவரும் பக்தியோடு பங்கேற்று ஆண்டவருடைய நிறைவான ஆசீரை பெற்று அவருடைய பாடுகளிலும் மரணத்திலும் உயிர்ப்பிலும் பங்கேற்க உங்கள் யாவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பாசத்தோடு அழைக்கின்றேன். நன்றி. மகனே, நீ மகிழ்ந்து இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றான். மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர், எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிவித்தருள உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைவணங்கி இத்தவக்காலத்தில் நிறைவான ஆசீரை பெறுவோம். ஆண்டவரே, தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவோரை காத்து வலுவற்றோரை தாங்கிக் கொள்ளும். சாவின் நிழலில் நடப்போரை உமது நிலையான ஒளியில் உயிர் பெற்றரச் செய்தருளும். தீமை அனைத்திலுமிருந்தும் இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறைவான நன்மைக்கு அவர்கள் வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மனம் மாறி இறைவனின் மகிழ்ச்சியில் பங்கேற்க சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என்று வாழ்த்தி பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நிலவழகும் மலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும், கடலழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும். நிலவழகும் மலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும், கடலழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும். கடலை பிரித்து கடந்திட உதவினார், கலகம் புரிந்தோரை கலங்கிட செய்தார். நன்றி சொல் நெஞ்சே இறை தந்த நல்ல வாழ்வுக்கு, நன்றி சொல் நெஞ்சே இறை தந்த நல்ல வாழ்வுக்கு. பசியால் வாடி தவித்த வேளையில் மன்னா பொழிந்து திடமளித்தார். நம்பி இணைந்தோரை கைவிடாமல் அன்பு கரம் நீட்டி வந்த தடைகள் எல்லாம் மாற்றி புது காணானை காட்டி வாழ்வு தந்த இறைவா நன்றி, வாழ்வு தந்த இறைவா நன்றி. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.